வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஏசாயா 40:22. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். பூமி உருண்டையானதுன்னு வேதத்துல ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டாச்சுங்க. யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமி அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்குதுன்னு வேதத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சுங்க. அதற்கு பின்புதான் நியூட்டனின் ஈர்ப்பு விசை மற்றும் விண்வெளி ஆய்வுகள் பூமி அந்தரத்துல தான் தொங்கிக் கொண்டிருக்குதுன்னு நிரூபித்தது. பிரசங்கி 1:7. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். நீர் சுழற்சியை பற்றி ஏற்கனவே வேதம் சொல்லிவிட்டது. அதற்கு பின்புதான் நீர் சுழற்சி, அதாவது வாட்டர் சைக்கிள் அறிவியல் பூர்வமா 16ஆம் நூற்றாண்டுல நிரூபிக்கப்பட்டது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நம் உடல்ல ஓடும் இரத்தத்தின் முக்கியத்துவத்தை வேதம் ஏற்கனவே குறித்திருக்குங்க. 17ஆம் நூற்றாண்டுல தான் வில்லியம் ஹார்வே என்பவர் இரத்த ஓட்டம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை கண்டுபிடித்திருக்கிறாரு. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம். நோயாளிகளை தனிமைப்படுத்துதலை பற்றி ஏற்கனவே வேதம் சொல்லிவிட்டதுங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல தொற்று நோய்கள் பரவிய போதுதான் தனிமைப்படுத்தும் முக்கியத்துவத்தை அறிவியல் உணர்த்தி இருக்கு. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியும்னு பழங்கால வானியல் வல்லுநர்கள் நம்பிட்டு இருந்தாங்கங்க. ஆனா 16ஆம் நூற்றாண்டுல தான் கேலிலேயோ நட்சத்திரங்கள் நம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு நிரூபித்தாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானமும் அறிவியலும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கைய குறிப்பிடவே இல்லைங்க. ஆனா வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியாதுன்னு வேதத்துல ஏற்கனவே சொல்லியாச்சுங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல அப்படின்னு வேதம் சொல்லுது. 17ஆம் நூற்றாண்டுல காற்றின் அழுத்தம் மற்றும் காற்றுக்கு எடை இருக்கிறதுன்னு நிரூபிக்கப்பட்டதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே யோபு 28:25 அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து அப்படின்னு காற்றின் எடையை பத்தி ஏற்கனவே வேதத்துல சொல்லப்பட்டாச்சுங்க. ஆங்கிலத்துல வெயிட்ஸ் ஆஃப் த விண்ட் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆண்டவர் வேத வாக்கியங்கள் மூலமா உங்க கூட பேசுறாரா? அவருடைய வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? அவை ஜீவனுள்ள வார்த்தைகள். நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஜெபிங்க. கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமீன்.